Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 10 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூவேஷன். நெக்ஸ்ட் சாப்டர் 11 ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற சாப்டரோட பேசிக்ஸ் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக ப்ராபபிலிட்டி முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க லோயர் கிளாஸில். ஸோ அதோட பேசிக்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் என்ன ஜீரோஸ் அண்டு ஒன்னுக்குள்ளே தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் வந்து இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் வந்து ஈக்குவல் டு 1 இருக்குன்னா அது வந்து ஷுவர் ஈவெண்ட், ஈக்குவல் டு 0 இருக்குன்னா இம்பாசிபிள் ஈவெண்ட். தென் சம் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் அன் ஈவெண்ட் வந்து என்ன வரும், ஃபைனைட்டாக தான் இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 1. சம் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் ஈவெண்ட் வந்து 1. அண்டு நெக்ஸ்ட் ஒன் என்ன, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் வந்து ஆல்வேஸ் 0க்கும் 1க்கும் நடுவில்னா 0 விட கம்மியாகவும் இருக்காது, லெஸ் தென் 0வாக இருக்காது. அதே மாதிரி 1 விட பெருசாகவும் இருக்காது, கிரேட்டர் தென் 0 ஆகும். தட் இஸ் கிரேட்டர் தென் 1, 2, 1.5 அந்த மாதிரிலாம் கூட நம்மளுக்கு வராது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம எப்படி எழுதுவோம், n ஆஃப் இ டிவைடட் பை n ஆஃப் எஸ், அதாவது நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் தி சாம்பிள் ஸ்பேஸ். எஸ்ஸுங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாஸிங் ஏ காயின் அப்படின்னா எஸ்ஸில் வந்து என்னென்ன வரும், ஹெட் அண்டு டெய்லுன்னு வரும். தீஸ் டூ ஆர் தி சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, ஸோ அப்போ அதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ ஹெட் அப்படின்னு எடுக்கிறீங்க, ஆர் கெட்டிங் ஏ டெய்ல் ஆர் கெட்டிங் ஏ ஹெட்னு எடுக்கிறீங்கன்னா அதுதான் ஈவெண்ட். அப்போ நம்பர் ஆஃப் ஹெட் என்ன 1 பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் தி சாம்பிள் ஸ்பேஸ் 2, தட் இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ இப்படி எழுதுறது ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். அது இல்லாமல் இட் இஸ் அன் ஈக்குவல் லைக்லி அவுட்கமாக இருக்கிறதுனா என்ன அப்படிங்கிற விஷயம் பார்த்துருப்போம். ஈக்குவலி லைக்லினா கண்டிப்பாக அது நடக்கணும், இல்லை நடக்காது. டாஸிங் காயின்னா எதர் ஹெட் வரும் இல்லை டெய்ல் வரும். தட் இஸ் அ ஈக்குவலி லைக்லி அவுட்கம் அப்படின்னு பேசுவோம். தென் வேறு என்னென்ன பேசிக்ஸ் எல்லாம் பேசியிருந்தோம். தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் அன் ஈவெண்ட், இ பார் ஆர் இ டேஷ் அப்படின்னு பேசியிருப்பாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் அண்ட் அதோட காஞ்சுகேட் இது ஈக்குவல் டு வந்து என்ன வரும், 1 வரும். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரிசல்ட்டு. அதே மாதிரி இண்டிபெண்ட் அப்படின்னா என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் எஃப் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு இண்டிபெண்ட் ஈவெண்ட். இதுவும் பார்த்துருப்போம் பேசிக்காக, ரைட்? ஸோ இது எல்லாமே நம்ம பேசிக்கில் முன்னாடி லோயர் கிளாஸஸில் பார்த்த விஷயம், அதெல்லாம் நமக்கு பேசிக்ஸ். ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம். அது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் சம்வேர் எங்கே தேவைப்படுற இடத்துல அந்த ரிசல்ட்ஸ் ஐடென்டிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷனில் ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன அப்படின்னா ரேண்டம் வேரியபிள். ஸோ a random variable x is a function defined on a sample space s into the set of all real number. அப்போ அந்த எக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன் எதுலேருந்து, உங்களோட சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் ஈவெண்ட்லேருந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்க்கு போகிற ஒரு மேப்பிங், ஒரு ஃபங்க்ஷன் such that the inverse image of points or subset or intervals of R is an event in S. ஸோ இன்வர்ஸ் இமேஜ் இங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா எஸ்ஸில் இருக்கும் இன்வர்ஸ் இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் விச் ப்ராபபிலிட்டி இஸ் அசைன்ட், அதாவது இங்கே இருக்கல ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் அதெல்லாம் நம்பராக மாற்ற போகுது. அதுதான் வந்து நம்மளோட என்ன ரேண்டம் வேரியபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாஸிங் ஏ காயின் சாம்பிள் ஸ்பேஸில் என்ன இருக்கும், ஹெட் அண்டு டெய்ல் இருக்கும். அப்போ எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஹெட் அப்படின்னு எடுத்திங்கன்னு வைங்களேன். ஸோ நம்பர் ஆஃப் ஹெட்ஸுன்னும் போது அப்போ எக்ஸ் ஆஃப் ஹெச் வந்து என்ன வரும் 1, எக்ஸ் ஆஃப் டி என்ன வரும், தேர் இஸ் நோ ஹெட், அப்போ அதோட ஆன்சர் 0. அதுதான் அப்போ என்ன பண்ணுது, நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ் என்ட்ரிஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் மாற்றிக்குது. தட்ஸ் தி ஐடியா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். திஸ் இஸ் தி ஃபஸ்ட் ஒன், ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா என்னங்கிறது. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எக்ஸசைஸுமே ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, ஸோ அதை எப்படி ஃபைன் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 11.11 என்ன இருக்குது அப்படின்னா, சப்போஸ் 2 காயின்ஸ் ஆர் டாஸ்டு ஒன்ஸ், ஒரே ஒரு முறை 2 காயினை டாஸ் பண்ணுறீங்க. அப்போ சாம்பிள் ஸ்பேஸில் என்னென்ன என்ட்ரி இருக்கும், ஸோ 2 காயின், அப்போ h, t இன்ட்டு h, tன்னு எடுப்பீங்க. பேசிக்காக நான் சொல்கிறேன், பட் இது நேராகவே எழுதிடலாம். ஓகே, அப்போ என்ன வரும், ஹெட்டு டெய்லு, டெய்லு. தட்ஸ் தி ஐடியா. ஓகே, 2 காயின் ப்ராஸ் பண்ணிங்கன்னா 3 காயின் வரும்போது நான் அது ஈஸியாக சொல்கிறேன். எப்படி இருக்கும், சாம்பிள் ஸ்பேஸில் 3 காயினில் 8 என்ட்ரிஸ். ஆக்சுவலி ஒரு காயினை பொறுத்த வரைக்கும் 2 அவுட்புட்டு ஹெட் ஆர் டெய்ல். 2n தான் காயினோட சாம்பிள் ஸ்பேஸோட என்ட்ரி. இப்போ ஒரே ஒரு காயின்னா 2(1) 2 அவுட்புட்ஸ், 2 காயின்னா 2(2) 4 அவுட்புட்ஸ். தட் ஐடியா. அப்போ 3 காயின்னா 2(3) 8 அவுட்புட்ஸ். ஸோ அப்போ 8ங்கிறப்ப அதில் என்னென்ன இருக்கும், 8 நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா 3 ஹெட்டு
அடுத்தது 3 ஹெட்டு டெய்லு அந்த மாதிரி எழுதுவீங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட 2 காயின் பாசிபிலிட்டிஸை எழுதுங்க. ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் அப்புறம் என்ன டிடி. ஓகே, சிமிலர்லி அதை இன்னொரு முறை நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கணும். ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் டிடி ரைட்டா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம் லாஸ்ட்டில் அப்படின்னா ஹெச் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, சிமிலர்லி செகண்ட் ரோ ஃபுல்லாக லாஸ்ட்டில் டி ஆட் பண்ண போகிறேன். திஸ் இஸ் தி 8 entries ஆஃப் அ 3 coins tossed. இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, ஸோ நம்ம பின்னாடி போட போகிற இந்த எக்ஸாம்பிள்ஸ் இந்த விஷயங்கள்லாம் அதனால் நான் இதையும் சொல்கிறேன். ஓகே, சரி. இப்போ 3 coin நம்ம ஒரு காயினை 2 முறை டாஸ் பண்ணுறதும் 2 coins அட் அ டைம் டாஸ் பண்ணுறதும் சேம். ஓகே, 2 coins ஆர் டாஸ்டு ஒன்ஸ், அதுவும் ஒரு காயினை 2 முறை டாஸ் பண்ணுறதாலும் நமக்கு சேமாக வரும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, இஃப் எக்ஸ் டினோட்ஸ் தி நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ், ஸோ அதான் நான் சொன்னேன் நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் அதுதான் எக்ஸு. Write down the sample space, first subdivision. Second one, find the inverse image of 1. Number 1 க்கு என்னென்ன inverse images வரும். Then third one, the value of the random variable and the number of elements in the inverse image. 3 subdivisions கேட்டிருக்காங்க. First one, the sample spaces. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன h, t ஒரு காயின், இன்னொரு காயின்லேயே h, t. அப்போ என்ன வரும் h, h, t, t, h, t, t. So that's the sample space. பட் டேரெக்டாக எழுதிடலாம் ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச், இல்லை பிரான்ச்சஸ் போட்டு கூட எழுதி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஹெச்டினா இது 2 பிரான்ச்சாக பிரியும், ஹெச்டி அகைன் இதுவும் வந்து என்ன ஹெச்டி. ஸோ அப்போ ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் டிடி, தட்ஸ் தி ஐடியா. இன்கேஸ் 3 காயின்னா இது அகைன் 2 ஹெச்டி அதே மாதிரி இங்கேயும் ஹெச்டின்னு பிரித்து ஹெச்ஹெச்டி ஹெச்டிடி அந்த மாதிரி நம்ம ரெஸ்பெக்டிவாக எழுதலாம். பிரான்ச்சஸ் மாதிரி போட்டும் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, இங்கே டேரெக்டாக எழுதிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன, எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் சாம்பிள் ஸ்பேஸ் டு ரியல் நம்பர், பி தி நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு இடத்துலையும் டெய்ல் பார்க்கணும். அப்போ எக்ஸ் ஆஃப் ஹெச்டிடி என்ன 2 டெய்ல் இருக்குது, அப்போ நம்பர் 2 டெய்ல்ஸ் இருக்குது. அடுத்து எக்ஸ் ஆஃப் டிஹெச்னா என்ன ஒரே ஒரு டெய்ல் தான் இருக்குது இந்த இடத்துல, ஸோ 1 டெய்ல். ஓகே, தென் எக்ஸ் ஆஃப் ஹெச்டி என்ன அதுவும் 1 டெய்ல் தான், இங்கே ஒரு டெய்ல் இருக்குது, ஸோ தட் 1 டெய்ல். எக்ஸ் ஆஃப் ஹெச்ஹெச்னா என்ன 2மே ஹெச் தான் இருக்குது, ஹெட் தான் இருக்குது, ஸோ தேர் இஸ் நோ டெய்ல். அப்போ இந்த இடத்துல 0, ஸோ 0 டெய்ல். therefore தி ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் டேக்ஸ் தி வேல்யூஸ். என்னென்ன வேல்யூஸ் எடுத்துக்குது 0, 1 அண்டு 2. கரெக்டுங்களா, 3 வேல்யூ தான் எடுத்துக்கிறேன். 2 கேஸில் 1, ஒரு கேஸில் 2. ஓகே, therefore x of w, wங்கிறது சம் வேரியபிள், x of w equal to 2 if w is both t, that is both are tail, and 1 if w equal to ht and th. பட் இதெல்லாம் நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை, புரியறதுக்காக எழுதியிருக்கேன். 0 if w is equal to hh, அதுதான் நம்ம இங்கே ஆக்சுவலி மேலேயே பேசியிருக்கோம். நெக்ஸ்ட்டு த இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 1 இஸ், அப்போ எங்கெங்கெல்லாம் 1 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஹெச்லேயும் ஹெச்டிலையும் வரும். இப்போ எக்ஸ் ஆஃப் டிஹெச் ஈக்குவல் டு 1னா இந்த எக்ஸை ரைட்டில் கொண்டு வந்தால் என்ன ஆகும், எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு வருமா. சிமிலர்லி இந்த எக்ஸை ரைட்டில் கொண்டு வந்தால் என்ன எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1, அதுதான் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ டிஹெச் ஹெச்டி அதுதான் நம்மளோட வேல்யூ. therefore எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து நம்மளுக்கு என்ன வருது TH and HT. Similarly, third subdivision என்ன கேட்டிருந்தாங்க, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி இன்வர்ஸ் இமேஜ். அப்போ இன்வர்ஸ் இமேஜோட எலிமெண்ட்ஸ்னால் இதை இப்போ நம்ம 1க்கு பார்த்தோம்ல அதே மாதிரி எல்லாத்துக்கும். ஸோ 2ஓட இன்வர்ஸ் இமேஜ் என்ன டிடி, ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. 1ஓட இன்வர்ஸ் இமேஜில் 2 எலிமெண்ட் இருக்குது, டிஹெச்சும் ஹெச்டியும் இருக்கும். இது ரெண்டும் 1ஓட இன்வர்ஸ் இமேஜில் இருக்கிறது. இது தனியாக 1 தான், இது தனியாக ஒரே ஒரு எலிமெண்ட் தான், அதுதான் நம்ம அங்கே எழுதியிருப்போம். ஸோ அப்போ வேல்யூ ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள், நமக்கு என்னென்ன ரேண்டம் வேரியபிளோட வேல்யூ இருந்ததோ அது எல்லாத்தையும் எழுதிக்கணும். ஸோ 0 இருந்தது, 1 இருந்தது, அந்த 2 இருந்தது. கரெக்டாக அது 3 தானே ரேண்டம் வேரியபிளோட அவுட்புட். 0 1 2 முறை இருக்குது, பட் எனிவேஸ் இட் இஸ் 1. ஸோ 0 இருக்குது, 1 இருக்குது, அண்ட் 2 இருக்குது. ஸோ அப்போ 0 1 அண்டு 2. ஓகே, டோட்டல் நம்ம போட போகிறோம். அடுத்தது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி இன்வர்ஸ் இமேஜ். அந்த இன்வர்ஸ் இமேஜில் இருக்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன. இப்போ 0க்கு இன்வர்ஸ் இமேஜ் என்ன, இந்த எக்ஸை ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா இட் பிகம்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0ன்னு வரும், அதோட ஆன்சர் என்ன ஹெச்ஹெச். ஸோ அதே மாதிரி இதை ரைட்டில் கொண்டு வந்தால் எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1, எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு வரும், அதோட ஆன்சர் டிஹெச் அண்ட் ஹெச்டி. 2 எலிமெண்ட் இருக்குது. இதை ரைட்டில் கொண்டு வந்தால் எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2, அதில் 1 தான் இருக்குது. அப்போ 0ல் ஒரு கேஸ், 1ல் 2 கேஸ், 2ல் 1, டோட்டல் வந்து 4. தட் இஸ் தி டேபிள் ஃபார் தி இன்வர்ஸ் இமேஜ் எலிமெண்ட். ஸோ இது முக்கியம், ஏன்னா நம்ம பின்னாடி வந்து சிஎம்எஃப் பிடிஎஃப் அதெல்லாம் ஃபைன் பண்ணுவோம். ஓகே, குமுலேட்டிவ் ஃபங்க்ஷனு, அப்புறம் சிடிஎஃப், பிடிஎஃப், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். அங்கெல்லாம் வந்து நமக்கு என்ன இந்த இன்வர்ஸ் இமேஜ் டேபிள் வந்து முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம
ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனோட பேசிக் அண்டு அதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கோம். அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸசைஸ் போவோம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.